செய்வோம். பரிசுத்தம் உள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, சத்தியத்தையும் அறிவின் சத்தியம் விடுதலையாக்கும் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த வேத வசனம் தகப்பனே, ஒருவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் சந்தோஷம் நிலவ கிருபை செய்யுங்க. அடைய மறித்து வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். செய்தியுடைய தலைப்பு வந்து நற்கிரியைகள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொர்க்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தார். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து வந்தார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, ஒருவேளை தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தார். அந்த அம்மா வந்து நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தார்கள். பாருங்க, அந்த அம்மா அப்படியே நற்கிரியைகளை தர்மங்களை செய்து கொண்டு வந்த அந்த விதவை அவங்க வந்து இறந்துட்டாங்க. நீங்க அந்த அதிகாரத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9 அந்த 36 சொல்லப்படுது. 37 படிங்க. அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு, நல்லா கவனிங்க, நற்கிரியைகளை தர்மங்களை செய்து கொண்டிருந்த அந்த அம்மா, அந்த விதவை என்ன பண்ணாங்க? இறந்துட்டாங்க. இப்போ இறந்ததுனால, அவங்க வியாதிப்பட்டு மரணம் அடைந்ததுனால அந்த அம்மாவை குளிப்பாட்டி மேல் வீட்டார் என்ன பண்ணாங்க? கடித்து வைத்திருந்தார்கள். படிங்க. யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுருவிடத்துல 2 மனுஷரை அனுப்புறாங்க. 2 மனுஷரை அனுப்பி அவங்க சொல்றாங்க. படிங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்தபோது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். மேல் வீட்டிலே அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்போது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தன்னுடன் கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்திருந்தார்கள். பேதுரு வந்து அந்த இடத்துக்கு போன பிறகு ஒரு இருக்கிற விதவைகள் என்ன பண்ணாங்க? அழுது தொற்கால் நம்ம கூட இருக்கும்போது அவங்க அங்கிகளாம் செஞ்சாங்க, இந்த வஸ்திரத்தெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பேதுருகிட்ட காண்பித்து எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. இப்படி இந்த அம்மா நன்மை செஞ்சாங்க, நற்கிரியைகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பேதுருகிட்ட சொல்லி அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, 40 வசனம் படிங்க. பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றார். அப்போது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். அல்லேலூயா. பாருங்க, நற்கிரியைகள் செய்கிற தான தர்மங்களை செய்கிற இந்த அம்மா பாருங்க, ஒருவேளை அவங்க செஞ்ச அந்த துணிமணிகள், அந்த வஸ்திரங்களை காண்பிக்கிறார். எப்படி தபித்தாள் வந்து நன்மை செஞ்சான்னு சொல்லி பேதுருவிட்ட காண்பிக்கிறார். அந்த தபித்தாள் தான் இறந்து போயிட்டாங்க. அப்போ பேதுரு போய் என்ன பண்ணுறாங்க? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பிரேத்தின் புறமாக திரும்பி தபித்தாலே எழுந்து என்று சொல்றாரு. உடனே அந்த அம்மா வந்து உயிரோடு எழுந்து உட்கார்ந்து என்று சொல்லப்படுது. உண்மையான தேவஜனமே, ஒருவேளை இந்த விதவை ஒரு தபித்தாள் அந்த சீஷி வந்து நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு, சும்மாலாம் கிடையாதான், மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. 36ஆம் வசனம் சொல்லப்படுது பாருங்க, அவன் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். சாதாரண செய்யும் மிகுதியாய் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து கொண்டு வந்தார்கள்.
அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1, 2, 3 வசனத்துல சொல்லப்படுகிறது. இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட படிங்க. இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவன். இரண்டாவது, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்த ஒரு மனுஷன். மூன்றாவது, ஜனங்களுக்கு இவனும் பாருங்க, ஜனங்கள் மிகுந்த தர்மங்களை செய்திருக்கிறாங்க. மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் மட்டும் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஒரு சிலர் தர்மம் மட்டும் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கர்த்தர் மட்டும் தான் பயப்படுவாங்க. ஆனா பாருங்க, 4 காரியங்களும் இவன் சரியாக இருக்கிறான். ஒண்ணு, தேவ பக்தி உள்ளவனுமா, தன் வீட்டார் அனைவரோடும் தேவ பக்தி அணுகிறான், தேவனுக்கு பயந்து நடந்துகிறான், ஜனங்கள் மிகுந்த தர்மம் செய்திருக்கிறான், எப்போதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதுதான் ஆண்டவர் ஒருவேளை பகலில ஒரு பகல் நேரத்துல ஒரு ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல 3ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா 9ஆம் மணி நேரத்துல தேவனுடைய தூதன் தன்னிடம் வரவும் கொர்நேலியே என்று அழைக்கும் பிரத்யட்சமா ஒரு தரிசனம் பார்க்கிறான். அல்லேலூயா. ஒரு பிரத்யட்சமா ஒரு தரிசனத்தை அவன் கண்டு என்ன சொல்றாரு அந்த தேவதூதன், ஆண்டவரே என்ன. அப்போது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நீ செஞ்ச தர்மம் என்ன பண்ண, என் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிப்போம். கலாத்தியர் 6:4. எடுத்து அவனவன் தன் சுய கிரியைகளை என்ன பண்ணுவான், சோதித்து பார்க்க கடவன். நல்லா கவனிங்க, அவனவன் தன் சுய கிரிகளை சோதித்து பார்க்க கடவன். நம்முடைய கிரிகளை நம்ம சோதித்து பார்க்கணும். நான் நல்ல காரியம் செய்கிறேனா இல்ல, நான் ஜனங்களுக்கு தர்மங்களை செய்கிறேனா, நம்முடைய கிரிகளை நம்முடைய செயல்களை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இங்க கலாத்தியர் அப்படியே அந்த வேதம் சொல்லப்படுது, அவனவன் தன் சுய கிரியை நம்ம சோதித்து பார்க்க கடவுள் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 5:11 சொல்லப்படுகிறது, ஒருவேளை நாம் எப்படி இருந்தோம், அந்த கனியற்ற அந்தகார கிரியை இருந்த வேதாசம் சொல்லுது. எபேசியர் 5:11 நாம் எப்படி இருந்தாங்க. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சொல்றாப்புல, படிக்க பார்ப்போம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவை என்ன பண்றீங்க, கடிந்து கொள்ளுங்க சொல்றாப்புல. அப்ப கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், அந்தகார கிரியைகள் சொல்லும்போது இருள். அப்போ அந்தகார கிரியைகளுக்கு, அப்ப அந்த இருளுடைய கிரியைகளுக்கு நாம் எப்போதும் உடன்படக்கூடாது. அதான் தெளிவா சொல்றது, அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு. அப்போ நம்ம ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ வேண்டும். அந்தகார கிரியைகளுக்கு, இருளில உள்ள இருள் கிரியைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உடன்படக்கூடாது. நல்ல கிரியை நம்ம செய்யணும். நல்ல கனி கொடுற பிள்ளைகளாக நம்ம எப்போதுமே வாழ வேண்டும். அதான் சொல்றாரு, கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் அவை என்ன பண்ணி கடிந்து கொள்ளுன்னு சொல்ற. நல்ல செயல்கள் நம்ம எப்போது செய்ய வேண்டும், நல்ல கிரியை நம்ம எப்போது செய்ய வேண்டும். அப்ப கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு நம்ம உடன்படக்கூடாது. தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல படிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. 1 தீமோத்தேயு 6:18-19 படிங்க. 1 தீமோத்தேயு நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வரியவான்களாகவும், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வரியவான்களாகவும்
நற்கிரிகள் என்ன பண்ணுவீங்க? ஐஸ்வர்யம். அப்ப நன்மை செய்யும் நற்கிரிகளிலே ஐஸ்வர்யவான்களாகவும் சொல்றது. அப்ப நன்மை நம்ம செய்யணும். அடுத்து நான் சொல்றாரு நற்கிரியில நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணும். நல்ல செயல்களை செய்வது நம்ம எப்படி இருக்கணுமா? ஐஸ்வர்யவான்களா நம்ம இருக்க வேண்டும். அடுத்து நான் சொல்றாரு அடுத்து தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவராயும் இருக்கவும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நன்மை செய்யணும், நற்கிரிகள் நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணும். நல்ல கிரிகளை நல்ல செயலை செய்வதில் நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவராய் இருக்கணும் அப்படின்னு உள்ள 1 மத்தேயுல 6:18 சொல்லப்படுகிறது. அதே 19 படிங்க. 19 நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை. அப்ப நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு என்ன பண்ணே கட்டளை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமா. நீங்க தீத்து அதிகாரம் எடுங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் எடுப்போம். தீத்து 1ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். தீத்து 1:14. அவைகள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினால் என்ன பண்ணாவலை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவருமாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் தீத்துக்கு எழுதுறாங்க, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். நாங்க தேவன் என்ன பண்றாங்க? அறிந்திருக்கிறோம் என்று என்ன பண்றாங்க? அறிக்கை பண்ணுகிறாங்க. ஆனா கிரிகளினாலோ அவர் மறுதலிக்கிறார்கள். என்ன சொல்றாரு? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்ன பண்றாங்க? அறிக்கை பண்றாங்க. நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தார் சொல்லிட்டு அவங்க அறிக்கை பண்றாங்க. ஆனா அறிக்கை பண்ணினாலும் வேத வசனம் சொல்லுது கிரிகளினாலே அவர் மறுதலிக்கிறார்கள். தன்னுடைய செயல்களில அவங்க மறுதலிக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு அவர் அருவருப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவமாய் இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, தேவனை அறிக்கை பண்ணா மட்டும் போதாது, கிரிகளினாலே நம்ம மறுதலிக்க கூடாது, செயல்ல நம்ம மறுதலிக்க கூடாது. நீங்க பேதுரு நீங்க பாத்தீங்கன்னா அவன் சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்னாடி என்ன எத்தனை மறுதலிக்க சொன்னாரு? 3 தடவை மறுதலிக்க சொன்னார். அதே போல அவன் இயேசுவை மறுதலித்தான். இன்றைக்கு அநேக ஜனங்கள் கூட நீங்க பார்த்தீங்கன்னா கிரிகளினால மறுதலித்து கொண்டிருக்கிறார்கள். நான் தேவனை அறிந்திருக்கிற சொல்லி அவன் அறிக்கை பண்றாங்க, ஆனால் செயல்களில் அவங்க என்ன பண்ணாலாம்? மறுதலிக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21 வசனம் படிங்க. யாக்கோபு 2:21. யாக்கோபு 2:21 படிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தம்முடைய குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்ல, எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? கிரிகளினாலே அவன் என்ன பண்ணுவான்? நீதிமானாக்கப்பட்டான். கிரிகளினால் அவன் நீதிமான. எப்படி அவன் நீதிமானாக்கப்பட்டான்? நீங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும்போது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் மகனை என்ன பலி செலுத்து என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 22 சொல்றாரு பாருங்க. அப்போது அவர் உன் புத்திரனும், ஆதியாகமம் 22:2 படிக்கிறேன். அப்போது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசோதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்போது எனக்கு அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றில் மேல் அவனை ஜகனம் பலியிடு என்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் மகனை பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு.
அவன் உடனே கீழ்ப்படிந்து தன் மகன் என்ன பண்றான், பலி செலுத்த அவனை அழைத்து கொண்டு போறான். அதுதான் யாக்கோபு 2 சொல்றாரு. அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கு பலிபீடத்து மேல் செலுத்தின போது கிரிகளினால் அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். அப்ப ஆபிரகாம் எப்படி அவன் நீதிமானா? செயல காண்பிக்க ஆரம்பிச்சான். செயல காமிச்சான். ஊழியக்கார் சொல்றோம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுக்கும் போது அந்த எண்ணெய் உள்ளுக்கு நீங்க சாப்பிடணும். ஒரு முறை சாப்பிடுறீங்க, மறுபடியும் ஒரு பிரச்சனை வருதா, 2ஆம் முறை சாப்பிடுங்க, அப்பயும் கிளியர், 3ஆம் முறை உள்ளுக்கு சாப்பிடுங்க, மேலே தடுவுங்க. அப்போ நம்ம செயல காமிக்கும். கிரிகளினாலே அவர் நீதிமானாக்கப்பட்ட செயல் நம்ம காண்பிக்கும். ஏன்னா வேதவாசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லுது. இப்போ வசனத்தையும் சொல்லி ஜெபிக்கணும். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல மூப்பர்ல வரவழைத்து எண்ணெய் பூசின வேதத்தின் மேல தடுன்னு சொல்லப்படும். நீ சொல்லணும், ஆண்டவரே இந்த வேத வசனத்துக்கு பிரகாரம் நான் எண்ணெய் தடவை இருப்போம், அப்பத்தில் தண்ணீர் ஆசீர்வதிப்பேன், உணர்த்தி வியாதி விளைக்குன்னு சொன்னீங்க. தண்ணி நீங்க ஆசீர்வதி, இதை நான் குடிக்கும் போது என் உடம்புல வியாதியை விளைவிக்கும். செயலை காண்பிக்கும். இல்லை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னா அந்த அற்புதம் செஞ்சதுக்கு நீங்க செயலில் நீங்க காண்பிக்க வேண்டும். எப்படி எனக்கு தேவன் அற்புதம் செஞ்சார், நான் இவருக்கு காண்பிக்க செலுத்துவேன். அப்போ உங்களுடைய செயலை நம்ம என்ன பண்ணணும், காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, வேதவசனம் சொல்லுது, கிரிகளினால் அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? அவன் செயல்களினால அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவஜனமே, ஒருவேளை நம்ம செயலில் நம்ம காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க யோவான் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, யோவான் 4ஆம் அதிகாரத்துல அங்க ராஜாவோட மனுஷனிடத்துல வேலை செய்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வரான். ஆண்டவரே, என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 4ஆம் அதிகாரத்துல சம்பவம் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான்னு சொல்ற. உடனே அவன் கீழ்ப்படிந்து போவான். அதான் கிரிகள், அதான் செயல். அவன் உடனே புறப்பட்டு போவான். அங்க போன பிறகு வேலைக்காரன் சொல்றான், உன் மகன் பிழைத்திருக்கிறான். பேசன் கேட்கிற இவன், இந்த மனுஷன் கேட்கிறான், எந்த மணி நேரம்? நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜோரம் விட்டது. அப்ப அந்த தகப்பனுடைய பையன், அந்த தகப்பனுடைய இந்த பையனோட தகப்ப இப்ப ஏசு சொன்ன மணி நேரமே அப்படின்னு சொல்லி அவன் நினைவு கூடும். இப்ப ஆண்டு சொல்ற, நீ போ, உன் மகன் பிழைத்து சொல்றாரு. அந்த தகப்பன் உடனே கீழ்ப்படுத்து போறான், உடனே புறப்பட்டு போறான், உடனே செல்றான். அந்த கிரிகள்ல நம்ம காண்பிக்கணும், செயல நம்ம காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. மார்க்கு 14ஆம் அதிகாரம் எடுங்க பார்ப்போம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3-9 வாசிப்போம். மார்க்கு 14 படிப்போம். அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தை தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷ உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படும், இந்த சுவிசேஷம் எங்கெங்கே இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, இயேசு அவரை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு
தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரிகளை செய்திருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த அம்மா வந்து வெளியேற பெற்ற என்ன பண்ணாங்க, வேதவசனம் சொல்லுது, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வெளியேற பெற்ற என்னத்தை கொண்டு வராங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் குஷ்டரோகி இருந்த அந்த சீமோன் வீட்டில் அவர் போஜனம் பண்ணிருக்கையில், அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கையில் ஒரு அம்மா வந்து வெளியேற பெற்ற நரதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளப்பாறையை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அல்லேலூயா. சிரசின் மேல ஊற்றினார். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசன தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசன தைலத்தை ஆசையுடன் மாறி பூசினல் பொற்பாதம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதோ வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 38ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இங்க ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயன் வீட்டுல வந்திருக்கிறார் என்று அறிந்து ஒரு பரணியில பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பெண்ணாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தலைமுடியினால துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அப்புறம் இந்த லூக்கா அதிகாரத்துல இந்த ஆசிரியர் எப்படி எழுதியிருக்காருன்னா, இந்த அதிகாரத்துக்கு பார்க்கும்போது இங்க இந்த அம்மா வந்து அவருடைய பாதங்களை தன் கண்ணீரில் நனைத்து தன் தலைமையில துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை எங்க பூசுறாங்க, பாதங்கள் தான் பண்றாங்க, பூசுறாங்க. அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அந்த பரிமள தைலத்தை பாதங்களை பூசுறாங்க. ஆனா மார்க் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த அம்மா என்ன பண்றாரு பாருங்க, மார்க் 16:6 சொல்லப்படுது, இயேசு அவர் நோக்கி அவர் விட்டுவிடுங்கள், ஏன் அவர் தொந்தரப்படுத்துகிறீர்கள் என்று நற்கிரி செய்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ண தெரியுமா, அந்த தைலத்தை வேதவசனம் சொல்லுது, அந்த 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம், ஆமா 3ஆம் வசனம் சொல்லப்படுது, அவர் சிரசின் மேல் ஊற்றினார் என்று சொல்லப்படுது. 3ஆம் வசனத்தை மார்க் 14:3 படிக்கும்போது சிரசின் மேல் ஊற்றுறாங்க. இங்க லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் பாதத்துல என்ன பண்ணாங்க, தைலத்தை பூசணும் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ இப்படி இந்த அம்மா வந்து இயேசு சிரசின் மேல அந்த தைலத்தை என்ன பண்றாங்க, ஊற்றும் போது அங்க கூட என்ன சொல்றாங்க, இதை 300 பணத்துக்கு இதை விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே, ஏன் இப்படி செலவு பண்ற சொல்லி எல்லாரும் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்ப ஏசாமி சொல்றாரு, இந்த அம்மாவை நீங்க என்ன பண்ண தொந்தரப்படுத்தாதீங்க, என்னிடத்துல அந்த அம்மா நற்கிரியை செய்திருக்கிறாங்க, நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாங்க. அது சொல்ற பதில் அது கொடுக்குறாங்க. தரித்திரர் எப்போது என்ன பண்ண உங்களோட கூட இருக்கிறார், நான் வந்து ஒரு இடத்துல எப்போதும் இல்லையே. ஆனால் அந்த அம்மா வந்து நல்ல கிரியை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. 7ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, தரித்திரர் எப்போது ஒரு இடத்துல இருக்கிறார்கள், உங்களுக்கு மனது உண்டாக்கும் போதுதான் நீங்க என்ன பண்ண அவர் நன்மை செய்யலாம், நானும் எப்போது உங்களுக்கு இரேன்னு சொல்றாரு. அதான் ஆண்டு சொல்றாரு, இவர் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டான். அப்ப இங்க எதை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து ஒரு சிலுவையில மரித்து அடக்கம் பண்ண போகிறார். ஒரு அடக்கம் பண்ணப்படுவதற்கு இது எத்தனமா இருக்கு. ஏன்னா மரித்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தைலம் பூசுவாங்க. அப்போ நான் அடக்கம் பண்ணுவதற்கு என் தைலம் பூசுவதற்கு இப்போ என்ன பண்ணுங்க, முந்தி கொண்டார்கள். அல்லேலூயா.
அதனால வசனம் சொல்லுது, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கப்படுமோ அங்கங்கே இவரை நினைவுபடுத்துவதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மா செஞ்ச நற்கிரியை பாருங்க. ஆண்டவர் வந்து ஒரு சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுது இவன் நினைப்பாங்க சொல்லி ஆண்டவர் சொல்லுறார். அல்லேலூயா. நற்கிரிகளை செய்தார்கள். இந்த அம்மா வந்து நல்ல கிரிகளை அவங்க செஞ்சாங்க. அருமையான தேவச்சனமே, ஒரு நல்ல கிரிகளை நாம் எப்போது செய்ய வேண்டும். ஒரு அலைய சொல்லுவோமா, நல்ல கிரியை செய். கிறிஸ்மஸ் வருது, நம்ம என்ன பண்றோம்? அந்த நாட்களில ஒரு நம்ம ஆகாரம் செஞ்சு ஒரு சிலர் நம்ம கொடுக்குறோம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறது, இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல உணவு செஞ்சு அதை பொட்டலமா கட்டி அநேகருக்கு கொடுப்பாங்க. ஏழை ஜனங்களும் கொடுப்பாங்க. ஒருவேளை தரித்திரர் எங்கெல்லாம் இருக்கிற அவங்களாம் இந்த உணவு பட்டத்தை கொடுப்பாங்க. அவங்க நல்ல காரியம் அவங்க செய்கிறாங்க. ஒரு நம்ம எப்போதும் நல்ல காரியம் நம்ம செய்ய வேண்டும். அன்றைக்கு மாத்திரம் கிடையாது, நம்ம எப்போதும் நல்ல காரியம் செய்ய வேண்டும். தரித்திரருக்கு நம்மள முயன்றதை உதவி செய்ய வேண்டும். தரித்திரருக்கு உணவு கொடுக்கணும். அப்ப பாருங்க, எப்போதும் நல்ல காரியம் செய்ய வேண்டும். தபித்தால் பாருங்க என்ன பண்ணாங்க, அவங்க தர்மம் செஞ்சாங்க. அநேக துணியெல்லாம் தச்சு கொடுத்துருக்கிறாங்க. அல்லேலூயா. நற்கிரிகள் நம்ம எப்போதுமே செய்ய வேண்டும். நற்கிரிகள் நம்ம செய்யணும். கிறிஸ்துமஸ் காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லிக்கிறேன், எனக்கு யாராவது ஊழியக்கார முறையில குடும்பத்துக்கு ட்ரெஸ் கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கார அம்மாட்ட இந்த புடையெல்லாம் எடுத்து கொடுத்து எதுக்கு வச்சிருக்கேன், நம்ம தான் ஆண்டு நிறைய புடையெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ யாராவது தரித்திரம் வந்து கேட்கும்போது பீரோவில் இருக்கிற புடையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. நமக்கு புது புடவை ஆண்டு கொடுக்குறாரு. இதையே வச்சிருக்கிறேன், யாராவது தரித்திரம் வந்து எடுத்து கொடுத்துன்னு சொல்லு. அப்போ நற்கிரியை நம்ம எப்போதும் செய்ய வேண்டும். எந்த உணவு மீண்டாலும் அதை உடனே நான் கொடுத்துருவோம். எந்த ஆகாரம் எது மீண்டாலும் உடனே அது கொடுத்துருவோம். அப்ப ட்ரெஸ் கூட அதே போல என்ன பண்ண கொடுக்க சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு நம்ம நிறைய நன்மைகள் செய்யலாம், அல்லது கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நற்கிரியை நம்ம எப்போதுமே செய்ய வேண்டும். நீங்க பாருங்க, வேதத்துல படிங்க, சின்ன பிள்ளைங்க கூட நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த 5 அப்பம் 2 மீன் யார் கொடுத்தது? ஒரு சின்ன பையன் கொடுத்தான். ஒரு அந்த பையன் வந்து அந்த கூட்டத்துக்கு அவனும் போயிருக்கிறான். அப்ப அந்த கூட்டத்துக்கு அவன் போகும்போது அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பையனுக்கு இந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்து அனுப்பிச்சாங்க. நீ இந்த கூட்டத்துக்கு போகும்போது ஒரு பசி எடுத்துக்கும்பா சொல்லி அவங்க அப்பா அம்மா அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாங்க. அங்கே கேட்குறாங்க, கொடுத்து எதாவது இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இந்த சின்ன பையன் என்ன பண்ணான், அந்த பையன் என்கிட்ட இருந்து சொல்லி சிசித்து கொடுத்தான். இப்போ அந்த 5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து 5000 பேர் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க வேதத்துல படிக்கும்போது நாகமான் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாகமான் வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு வேலை செய்யறாங்க. சின்ன பொண்ணு நாகமான் குஷ்டரோகமா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நீங்க எங்ககிட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கிறார், எலிசா தீர்க்கதரிசிக்கிறார், அவர்கிட்ட போனார்னா அந்த நாகம்மாவுடைய மனைவிட்ட அந்த பொண்ணு சொல்லுது, எஜமானி அம்மாட்ட சொல்லுது, அம்மா எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசிக்கிறாரு, அவர்கிட்ட போனார்னா ஐயாவுக்கு சுகம் கிடைச்சு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா இந்த மகனோட பேச்சை வந்து தட்டி விடாம உடனே அந்த பொண்ணு பேச்சை கேட்டு உடனே தன்னுடைய கணவர் அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த நாகமான இந்த குஷ்டரோகம் நீங்கினது. அல்லேலூயா. சரி, இந்த பொண்ணு சொல்ற பேச்சு நான் ஏன் கேட்பேன்னு சொல்லி நினைச்சிருந்தா அந்த அவருக்கு சுகம் கிடைச்சிருக்காரு. சாதாரண சின்ன பொண்ணு வீட்டுல வேலை செய்யற அந்த பொண்ணு மூலியமா தேவன் வந்து அற்புதம் செஞ்சார். அப்போ அந்த சின்ன பொண்ணு முடிந்த ஒரு நல்ல கிரியை செஞ்சாங்க. இந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் கொடுத்தான், நல்ல செயல் செஞ்சான், நல்ல கிரியை செஞ்சான். அதே மாதிரி சிறு பிள்ளைகள் கூட நீங்க
நல்ல கிரியை நம்ம செய்ய வேண்டும். நல்ல காரியம், நல்ல செயலை நம்ம எப்போதுமே செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, 1 தீமோத்தேயு 2:10 படிங்கம்மா. 1 தீமோத்தேயு 2:10 படிங்க. 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரங்களினாலும், இங்க சொல்றாருங்க, இங்க தகுதியான வஸ்திரங்களினாலும், ஞானத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் இங்க சொல்றாரு, நற்கிரியினால தான் என்ன பண்ணுமா? அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றாரு? நற்கிரியினால நீங்க அலங்கரிக்கணும். ஒரு அம்மா ஊழியத்துக்கு போனாங்க. அவங்க கூட 2-3 பேர் ஊழியத்துக்கு போனாங்க. அப்படி ஊழியத்துக்கு போகும்போது அவங்க ஊழியத்துக்கு போயிட்டு வந்த பிறகு பாஸ்டர் ஐயா விசாரிச்சாங்க, எப்படிமா ஊழியம் நடக்க வச்சா அப்படின்னு விசாரிச்சாங்க. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது எங்க பின்னாடி 2-3 வாலிபர் பின்னாடி வராங்க அப்படின்னு. ஏமா உங்க பின்னாடி வாலிபர்லாம் வராங்க? நாங்களாம் ஊழியத்துக்கு போகும்போது சுவிசேஷத்தை சொல்லிட்டு சத்தியத்தை சொல்லிட்டு நாங்கள் வரோம். எங்களோட ஊழியத்தில் கட்ட நேரம் அற்புதம் சரி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஊழியத்தில் மட்டும் வாலிபிள்ளைங்க பின்னாடி வராங்க, உங்களை தொந்தரவு கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு விசாரித்தாங்க. அப்போ விசாரிக்கும் போது தான் தெரியுதான், அந்த அம்மா ஊழியத்துக்கு போகும்போது ஜன்னலை வச்சு ஜாக்கெட்டு போட்டு போயிருக்காங்க. அதான் வாலிபிள்ளை தான் படிக்கிறாங்க, பின்னாடியே வந்திருக்கிறாங்க. அப்பதான் சொன்னார், அம்மா ஊழியத்துக்கு போகும்போது வசனம் மட்டும் படிங்க. தகுதியான வஸ்திரங்களினாலும் உங்களை எப்படி அலங்கரிக்கணும்னு சொல்றாரு பாருங்க. படிங்க. தகுதியான வஸ்திரங்களினாலும் ஞானத்தினாலும். நல்லா கவனிங்க, நீங்க வஸ்திரம் போடும்போது தகுதியான வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உடுத்த வேண்டும். நல்ல வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உடுத்த வேண்டும். மற்றவங்க இடையூறு இல்லாம வஸ்திரத்தை நம்ம அணிய வேண்டும். அதான் சொல்லுது, தகுதியான வஸ்திரங்களினாலும். படிங்க. அடுத்து ஞானத்தினாலும். அப்ப ஞானம் நம்ம இருக்கணும். எந்த நம்ம ஞானமா சில காரியம் செய்யணும், ஞானமா செய்யணும். ஒரு சிலர் தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஊழியத்துக்கு போனாருன்னா இந்த கல்லை ஏன் வணங்கிக்கிறது, அப்படி சண்டை வருமா? சண்டை வராது. அவரை ஊர் ஜனம் ஒன்னா கூட ஒரு அடிக்கி போயிடுவோம். அப்ப ஞானமா பேசணும். போய் எடுத்து வணங்குறா என்ன பண்றான்? முட்டை ஒரு உதய வேணும். அப்ப ஞானமா செய்யணும். அப்ப ஞானத்தினால படிங்க. அடுத்து படிங்க. அடுத்து தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும். நான் தேவ பக்தி உள்ள ஸ்திரீ, நான் நல்ல ஒரு மகள் என்று சொல்லிக் கொடு. நீங்க ஏற்றபடி நீங்க எப்படி அலங்கரிக்க சொல்றா? நற்கிரியினால என்ன பண்ணீங்க? அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்ப நல்ல கிரியை நம்ம எப்போதும் அலங்கரிக்க வேண்டும். நல்ல செயல் நம்ம இடத்துல இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நற்கிரியில உங்களை நீங்க அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. நல்ல செயல்கள் நீங்க செய்யுங்க. கவிதால போல நல்ல காரியம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. கொன்னெளி போல தர்மம் செய்யுங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க, ஜெபிங்க. அப்ப தர்மம் மட்டும் செஞ்சா மட்டும் போதாது, நற்கிரியில் மட்டும் செஞ்சா போதாது, ஜெபிக்கணும். ஜெபம் மட்டும் பண்ணா போதாது, நற்கிரியிலும் செய்யணும். அப்போ எல்லாமே நம்ம சரியாக செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஜெபம் வந்து எட்டினது என்று சொல்லப்படுது. அருமையான தேவ ஜனமே, சரியாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு இந்த நற்கிரிகள் இன்னொரு வசனத்தை பார்க்க போறோம். நீங்க ஆபிரகாம் பாருங்க, அவன் நற்கிரியில் செஞ்சதுனால கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஆதி 22ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்க. அருமையான தேவ ஜனமே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல எடுக்கிறீங்க. ஆதியாகமம் 22ல 12 படிக்கணுமா? 12 படிங்க. அப்போது பிள்ளையாண்டவன் மேலும் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால்
இப்ப நம்ம என்ன படிச்சோம்? கிரிகளினால நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு படிச்சோம். ஆபிரகாம் என்ன பண்ண? ஆபிரகாம் ஆண்டவர் சொல்ற மகன் பலி செலுத்தினாரு. அதே பலி செலுத்த அவன் போறான். அப்ப அப்படி பலி செலுத்த போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ண, உன் பிள்ளைய அவன் கையை போடாத, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவன் புத்திரன் என்றும் உன் ஏக சோதனை என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடினால் அது சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படும் என்று நான் இப்போ என்ன பண்ண அறிந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் எப்படி சொல்ல 15 வசனம் படிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திர போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பெருகப்படும் என்று என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படினால உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லா காரணத்தை சொல்லுவாங்க. அப்ப ஆபிரகாம் அவன் கிரிகளினால அவன் நீதிமானாக்கப்பட்டான், அவன் கீழ்ப்படிந்தான், அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். கர்த்தர் பிறகு நான் உன் ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகப்படும் சொன்னான். அப்படி அவன் பெருகப்படும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ கிரிகள்ல உன் செயலை நீங்க காண்பீங்க. ஊழியக்காரர் என்ன வசனம் சொல்லுகிறோம் அதுபடி நீ நடங்க, கீழ்ப்படிங்க, நல்ல கிரிகள் செய்யுங்க, நல்ல செயல்கள் செய்யுங்க. கர்த்தர் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 10:38 படிக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? படிங்க அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38 படிங்க பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் பரிசுத்த வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்தீர். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாய் சுற்றித்தீர்ந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராம் சுத்தி தீர்ந்தவராம். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராம் சுத்தி தீர்ந்தவராம். சுத்தி தீர்ந்தவராம் அவர் முற்று தோர்ந்தவராம். சுத்தி தீர்ந்தவராம் அவர் முற்று தோர்ந்தவராம். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராம் சுத்தி தீர்ந்தவராம். குஷ்டரோகிகளையும் பலகுமை செய்தரையும் பலகுமை செய்தரையும் குணமாக்கினார் அவர் மனமாக்கினார். அவர் மனமாக்கினார். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம் நன்மைகளை செய்பவராம் சுத்தி தீர்ந்தவராம். அவர் முற்று தோர்ந்தவராம். அவர் முற்று தோர்ந்தவராம். எல்லா கண்களும் ஜெபிக்கப்படும். எல்லா கண்களும் கொடுக்கும். இன்றைக்கு எந்த நாளில நற்கிரிகளின் நாள், நற்கிரியை பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். நற்கிரியை நம்ம அலங்கரிக்க வேண்டும். நீதிமான் தன் கிரிகளில் நீதிமானாக்கப்பட்டன்னு சொல்லப்படுகிறது. எல்லா கண்களும் ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்க போகுது. எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல அன்பு தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளில் கூட தகப்பனே உடைய வேத வசனங்களை அப்பா உடைய தேவ பிள்ளைகள் கேட்டிருக்கிறாங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திர ராஜா. நற்கிரினாலே ஒரு அலங்கரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே கிரிகளினாலே அப்பா நீதிமானாக்கப்பட்டன்னு சொல்லப்படுற ராஜா.
ஆபிரகாம் தகப்பனே தன் செயல்களை காண்பித்தான், அவன் நீதிமானாக்கப்பட்டான், அவன் நீங்க ஆசீர்வதித்தீங்க ராஜா. எந்த நாளில் கூட ராஜா அப்படி தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு காலம் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தன்னுடைய கிரிகளை நீதிமான்களாக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விசுவாச ஆவில நிரப்புங்க ராஜா, ஜெப ஆவில நிரப்புங்க ராஜா. ஒரு செய்தியை அப்ப பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது ராஜா உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும் ராஜா. யாராலும் வியாதியோடு வந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு மீது சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும் ராஜா. உங்களுடைய காயப்பட்ட கரத்தை வைங்க ராஜா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நீ எங்களுக்காக சிலுவையில அரைப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டீங்க ராஜா. எங்களுக்காக அப்பா நீ சிலுவையில மரித்து மூன்றாம் உயிரோடு எழுந்த இயேசப்பா இந்த நாளில ஒவ்வொருக்காக இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்வது தகப்பனே. ஆண்டவரே மனம் இறங்குற ஒரு தேவன் தகப்பனே. உடைய காயப்பட்ட கரத்தை வைக்கிறாங்க. 1:2:25 பிரகாரம் உடைய தழும்பலை குணமான்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உடைய தழும்பலை குணமாக்குங்க ராஜா. அப்ப திருமணம் நடக்காத பிள்ளைங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுங்க ராஜா. குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டடுங்க ராஜா. சர்ம வேதியில் விலகட்டுமா ராஜா. அநேகரை தூங்க விடாமல் அலக்கடிக்கிற பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டடுறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கு வெளியில போசாத்த ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. அநேகரை தூங்க விடாமல் அநேக சரீரத்துல கை வைக்கிற பொல்லாத வெளியில இயேசுவின் நாமத்துல கட்டடுகிறாங்க. ஆம் தகப்பனே. லூக்கா 4:39 அப்பா பேதுரு மாமி ஜுரமா கட்டளையிடுகிறாங்க. இப்போது இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறாங்க. அநேக சரீரத்துல எல்லா ஜுரங்கள் விலகட்டும் ராஜா. எல்லா சர்ம வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே கேன்சர் விலகட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அப்ப கட்டிகள் கரையட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆண்டவர் ஒவ்வொருக்காக நான் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே இரக்கமுள்ள ஒரு தேவன் தகப்பனே. பிசினஸ் செய்வதற்காக இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அப்படி பிசினஸ்ல அவங்கள கைட்டு பிசினஸ் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செய்யணும் சொல்லி நினைத்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்துல ஆண்டவர் நல்ல காரியம் செய்வதற்கான நல்ல பணத்தேவை சந்திங்க ராஜா. பணத்தேவை சந்திங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. குழந்தைகளா பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க கட்டடுங்க ராஜா. ஆண்டவரே பிரசுத்த காத்து கொண்டு பிள்ளை நல்ல சுகப்பிரசத்தை நீங்க கட்டடுங்க ராஜா. அப்பா நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா, நீயும் கடன் வாங்காது சொல்லப்படுகிறாங்க. ஆம் தகப்பனே. ஆண்டவரே அந்த கடனை அடைக்க உதவி செய்யுங்க. எல்லா தேவைகளும் சந்திங்க ராஜா. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. அப்போ ஒரு ஜபத்தை கேட்டு நன்றி அப்பா. பதில் கொடுத்த மக்கள் நன்றி. இயேசு கிறிஸ்து ஜபம் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் அனைவரும் கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு நம் இயேசுவுக்கே. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு நம் இயேசுவுக்கே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, oh my Lord. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, oh my Lord. சீக்கிரம் போராடி தேவா தேவனுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா.